அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. சந்திரா நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். சில தினங்களாக அவளை கடுமையாக பாதித்த காய்ச்சல் குறைந்து விட்டதனால் ஏற்பட்ட உடல் அயர்வும், தன் ஆருயிர் சிநேகிதி திரும்பி வந்துவிட்டாள் என்பதனால் ஏற்பட்ட மன நிம்மதியும் அவளை ஆழ்ந்த நித்திரை வசப்படுத்தியிருந்தது. விளக்கு ஒன்றை மட்டும் எரியவிட்டு பிரகாசமான மற்ற விளக்குகளையெல்லாம் நிறுத்திவிட்டு ஜன்னல் அருகே வந்து நின்றாள் மஞ்சுளா. முன்போல் சந்திராவுக்கு அவள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் மிகவும் அதிகம் இருக்கவில்லை. நோயாளியின் உடல்நிலையை பூரணமாக அறிந்த குடும்ப வைத்தியர் அவளுக்கு தக்க பணிவிடைகள் செய்வதற்கு தேர்ச்சி பெற்ற நர்ஸின் உதவி கட்டாயம் தேவை என்று கண்டிப்பாக கூறியிருந்ததனால் கிரிதரன் பட்டணத்திலிருந்து வந்த நர்ஸ் பெண்மணியை திரும்ப அனுப்பவில்லை. தனது கடமைகளை ஒழுங்காக செய்யாது நோயாளியை தனியே விட்டுவிட்டு அவள் சென்றதினால்தான் சந்திராவின் உயிருக்கே ஆபத்து வரும் நிலை ஏற்பட்டது என்று அவள் மீது அவனுக்கு வெகு கோபம். எனினும் வைத்தியரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கவே அவளை அங்கு நீடித்து வேலை பார்க்க அனுமதித்திருந்தான். இரவும் பகலும் அருகிலிருந்து அன்புடன் கவனிக்க மஞ்சுளா வந்ததும் புது நர்ஸ் அம்மாளுக்கு இன்னமும் அதிக ஓய்வு கிடைத்துவிட்டது. வைத்தியர் கட்டளைப்படி அன்றாடம் தான் கொடுக்க வேண்டிய மருந்துகளை தவறாமல் கொடுத்து, செய்ய வேண்டிய காரியங்களை தவறாது செய்து முடித்துவிட்டு மிஞ்சிய பொழுதை அவள் தோட்டத்திலும் கடைத்தெருவுகளிலும் சினிமா கொட்டகைகளிலும் கழித்து கொண்டிருந்தாள். சிரமமான காரியங்கள் ஏதும் இல்லாத போதிலும் நோயாளியின் அருகில் அமர்ந்து இரவு முழுவதும் கண்காணிக்க வேண்டி இருந்ததனால் சரியான உறக்கமின்றி மஞ்சுளா மிகவும் களைத்து சோர்வுற்றிருந்தாள். அவளது தங்க நிற வதனம் வாடி கருத்து போய்விட்டிருந்தது. கண்களை சுற்றிலும் களைப்பு திரையிட்டிருந்தது. தோட்டத்தில் நின்று குளுமையாக வீசிய பூங்காற்றை மெல்ல முகர்ந்த வண்ணம் ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். வெகு நேரம் அவளால் அந்த நிம்மதியின் சுகத்தை அனுபவிக்க கூடவில்லை. வராந்தாவில் யாரோ நடந்து வரும் ஓசை கேட்கவே சட்டென விழித்து கொண்டு நிமிர்ந்து நின்றாள். மெதுவாக கதவை திறந்து கொண்டு அடிமேல் அடி வைத்து உள்ளே வந்தான் கிரிதரன். சந்திரா இப்பொழுதுதான் தூங்க ஆரம்பித்திருக்கிறாள் என்று எச்சரித்துவிட்டு சுவர் ஓரமாக ஒதுங்கிச் சென்று நின்று கொண்டாள் மஞ்சுளா. கிரிதரன் குற்றமற்றவன், கண்ணியமானவன். அவன் தன் லட்சியங்களில் நின்றும் வழுவாதவன் என்ற உண்மையை அவள் உணர்ந்த அன்றிலிருந்து அவளது அன்பு அவன்பால் பன்மடங்கு பெருகிவிட்டதனால் அவனை கண்டபோதெல்லாம் அவள் உள்ளம் உவகை வெள்ளத்தில் தத்தளித்தது. அவன் குரலை கேட்டபொழுதெல்லாம் அவள் மேனி பரவசத்திலே சிலிர்த்தது. அன்பு கனிந்த அவனது கண்களை சந்திக்க வெட்கமடைந்தவளாக முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டாள். சப்தமிடாது படுக்கை அருகே வந்து நின்றான் கிரிதரன். தன் சகோதரியின் கபடமற்ற இனிய முகத்தை ஏக்கத்துடன் சில நிமிஷங்கள் பார்த்தபடியே நின்றான். 15 தினங்களுக்கு பிறகு இன்றுதான் முகத்தில் தெளிவு காணப்படுகிறது என்று தனக்குள் மெல்ல வருத்தத்துடன் சொல்லிக்கொண்டான். அவன் சொல்வதை மஞ்சுளா மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். தங்கைக்காக அவன் படும் வேதனை அவள் மனதை மிகவும் உருக்கியது. சந்திரா 2 தினங்களாக திடீரென்று மாறிவிட்டிருக்கிறாள். பேச்சிலே தெம்பும் முகத்திலே அதிகமானதொரு பிரகாசமும் காணப்படுகின்றன. திடீரென்று நோயின் நடுவே தோன்றியுள்ள இந்த தெளிவு எனக்கு மிக்க கவலையை கொடுக்கின்றது. எங்கள் குடும்ப தீபம் விரைவில் அணையப் போகிறதோ என்னவோ தெரியவில்லை. அணையும் தருவாயில்தான் விளக்கு பிரகாசமாக எரியும் என்பார்கள் என்று கூறிவிட்டு துக்கத்துடன் மேலே பேசாது நிறுத்தினான். அவனது துன்பம் மஞ்சுளாவின் மனதை மிகவும் பாதித்தது. நீங்கள் வீணாக பயப்படாதீர்கள், பலவும் எண்ணி கலங்குகிறீர்கள். பூரணமாக குணமாகிவிடும் என்பதற்கு அறிகுறி இம்முகத்தெளிவு என்றுதான் நான் நினைக்கிறேன். சந்திராவுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது. பிறர் மனம் நோகக்கூட பேசத் தெரியாத வெகுளி பெண். அவர்களது கருணையே அவர்களை விரைவில் குணப்படுத்திவிடும். பார்த்து கொண்டே இருங்கள். காய்ச்சல் அடங்கிவிட்டது போல் உடலில் ஏற்பட்டுள்ள புண்களும் காய்ந்து குணமாகிவிடும். கால் நரம்புகள் உறுதியடைந்து எழுந்து நடமாட ஆரம்பித்து விடுவார்கள் என்றால் மெல்லிய குரலில். கிரிதரன் அவளை ஏறெடுத்து ஒருமுறை பார்த்துவிட்டு சோகமாக முறுவலித்தான். உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை எனக்கும் இருந்தால் எவ்வளவோ நலமாக இருக்கும். ஆனால் உண்மையை நான் அறிவேன். அதனால் என்னையே என்னால் ஏமாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்து கொண்டு கதவின் அருகே சென்று நின்று கொண்டான். வைத்தியரின் தீர்ப்பு தவறாக இருக்கக்கூடாதா என்று மஞ்சுளா கேட்டாள் பதிலுக்கு. வைத்தியர் சுந்தரேசன் ஒன்று சொன்னால் அது தவறவே தவறாது. அவர் தீர்ப்பு தவறியது, அவர் வைத்தியம் பலிக்கவில்லை என்றெல்லாம் இதுவரை ஏறுமாறாக எதுவும் நடந்ததே இல்லை. அனுபவமிக்க அவர் எங்களிடம் பொய் சொல்லப் போவதில்லை. எங்களை தமது குழந்தைகள் போல் பாவிக்கும் அவர் என்னை விட சந்திராவின் க்ஷேமத்திலே அக்கறை காட்டுகிறவர்.
அவரே கைவிட்டு விட்டார் என்றால் இனி யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றுதான் பொருள். ஒவ்வொரு தினமும் அஸ்தமிக்கும் பொழுது ஒரு பகல் கழிந்துவிட்டது. எனது சகோதரி இறைவனடி நோக்கி இன்னும் கொஞ்சம் நகர்ந்து சென்று விட்டாள் என்ற ஒரு பயங்கரமான நினைவு என்னை வாட்டத் தொடங்கி விடுகின்றது. நான் கோழையல்ல. ஆனால் இரத்த பாசம் என் தைரியத்தையெல்லாம் குடித்து என்னை ஒரு பஞ்சையாக்கி விட்டது என்று துக்கத்திலே கரகரத்த குரலில் கூறிவிட்டு மேலே பேச முடியாது தடுமாறினான். கலங்கி அவனது கண்கள் மஞ்சுளாவை மெத்த வேதனையுறச் செய்தன. வருத்தப்படாதீர்கள் என்பதைத் தவிர எனக்கு எந்த விதமான ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை என்றாள் குழைவாக. கிரிதரன் அவள் முகத்தை மீண்டும் ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தான். உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என் சகோதரியின் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் இங்கே திரும்பி வந்திருக்கிறீர்கள். அதற்கு நான் மிக்க நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அவளுக்கு பிடித்த சிநேகிதியான நீங்கள் அவளுடன் இருக்கிறீர்கள் என்பது ஒன்றே எனக்கு போதிய மன ஆறுதலை கொடுக்கின்றது என்று மொழிந்தவாறு அன்புடன் கூர்ந்து கவனித்தான். மஞ்சுளா தலையை தாழ்த்தி கொண்டாள். பதில் பேசவில்லை. கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியே திரும்பிய கிரிதரன் ஒரு கணம் தயங்கி நின்றான். பல தினங்களாக சேர்ந்தாற்போல் கண்பிடித்து நீங்கள் மிகவும் சோர்ந்து விட்டிருக்கிறீர்கள். இன்று இரவு சந்திராவுடன் அந்த நர்ஸ் பெண்மணி இருக்க ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்றான் பரிவுடன். தன்பால் அவன் காட்டிய பரிவு மஞ்சுளாவுக்கு மிக்க சந்தோஷத்தை உண்டாக்கியது. எனினும் அவள் எனக்கு அப்படியொன்றும் செமமாக இருக்கவில்லை. நானே சந்திராவை கவனித்துக் கொள்கிறேன் என்று மறுத்து பேசும் முன் அவன் வராந்தாவை தாண்டி தன் அறையின் பக்கம் சென்று மறைந்துவிட்டான். சிறிது நேரத்தில் பாதரட்சி ஒலிக்க மிடுக்காக நடந்து வந்தாள் நர்ஸ் அம்மாள். அவள் முகம் கடுகடுவென்று இருந்தது. பணத்தை கொடுத்தால் அடிமை என்று எண்ணி விடுவார்கள் என்று தனக்குள்ளே முணுமுணுத்த அவள் மஞ்சுளாவை வெட்டி விடுகிறா போல முறைத்து பார்த்தாள். உங்களை சாப்பிட கூப்பிடுகிறார்கள், கீழே நீங்கள் போகலாம் என்று அமுத்தலாக கூறிவிட்டு ஒரு நாற்காலியை இழுத்து படுக்கை அருகே போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். வந்த தினத்திலிருந்து தன்னை பெரும் விரோதியாக பாவிக்கும் அந்த பெண்மணியிடம் அதிகம் பேச்சு வைத்துக்கொள்ள மஞ்சுளா விரும்பவில்லை. வந்தனம் என்று மட்டும் சுருக்கமாக பதிலளித்துவிட்டு வெளியே வந்தாள். கீழே இறங்கிச் சென்று முதலில் உடல் களைப்பிற்கு இதமாக வெந்நீரில் நன்றாக ஸ்நானம் செய்துவிட்டு வேறு உடை உடுத்தி கொண்டு சமையலறைக்குள் வந்தாள். சந்திராவின் உடல்நிலை பற்றிய விவரம் எப்படியோ வேலைக்காரர்களுக்கு பரவிவிட்டிருந்ததனால் முன்போல் அவர்களிடம் கலகலப்பு இருக்கவில்லை. வீட்டை சூழ்ந்து நின்ற துயரத்தில் சாயை அவள் மீது பாசம் கொண்டிருந்த வேலைக்காரர்கள் முகத்திலும் காணப்பட்டது. முன்போல் சமையல் அறையில் பேச்சும் சிரிப்புமாக இருக்கவில்லை. கிட்டா முகத்தை தொங்க விட்டு கொண்டு என்ன செய்கிறோம் என்ற யோசனையே இன்றி இயந்திரமாக வளைய வந்து கொண்டிருந்தார். இடியோசை போன்ற அவரது குரல் கூட கம்மி விட்டிருந்தது. ஆனால் மஞ்சுளாவை கண்டபொழுதெல்லாம் மாரி காலத்து கரிய வானத்தை கிழித்து கொண்டு அபூர்வமாக புறப்பட்ட சந்திரனின் ஒளி போல் புன்னகை அரும்பி மலர்ந்தது. அவள் திரும்பவும் ஆனந்த நிலையத்திற்கு வந்தது புக்ககத்திற்கு சென்று தாய் வீடு திரும்பிய தனது மகளின் வரவு போல் அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருந்தது. எனவே அவர் முன்னை விட அவளுக்கு உணவு பரிமாறுவதில் இரட்டிப்பு மடங்கு சிரத்தை காட்டினார். இதை சாப்பிடுங்கள், அதை சாப்பிடுங்கள் என்று அன்புடன் உபசரித்தார். உள்ளே வந்த மஞ்சுளாவை முகம் மலர்ந்து வரவேற்ற கிட்டா சந்திரா எப்படி இருக்கிறார்கள் என்று முதலில் விசாரித்தார். பிறகு மெல்ல சிரித்து கொண்டு இன்றைக்கு எஜமானி அம்மாள் திடீர் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடன் மாடியிலே சாப்பிட வேண்டுமாம். சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான் அம்பி. உங்களை உடனே அங்கே வரச் சொன்னார்கள் என்றார். மஞ்சுளாவிற்கு இதை கேட்டதும் ஆச்சரியம் தாழ முடியவில்லை. சில தினங்களாக எஜமானி அம்மாள் தன்னிடம் காட்டும் பரிவும் அன்பும் அவளுக்கு வியப்பு கலந்த ஒருவித கலவரத்தை உண்டு பண்ணியிருந்தது. இருப்பினும் ஆகட்டும் என தலையை அசைத்துவிட்டு கிட்டாவிடம் விடைபெற்று கொண்டு மாடிப்பக்கம் சென்றாள். வழக்கம் போல் நாராயணன் பொழுது சாயும் முன்பே உண்டு உறக்கச் சென்று விட்டதனால் ஜெகதீசனும் கிரிதரனும் சிறிய அன்னையுடன் சாப்பிடும் அறையில் உட்கார்ந்திருந்தார்கள். சந்திரா கூட சேர்ந்து சாப்பிடாததனால் தரை மீது இலைகளை விரித்து பரிமாடிக்கொண்டிருந்தான் அம்பிப்பயல். இப்படி வந்து உட்கார். என்ன சங்கோஜம் உனக்கு? கங்கம்மாள் அத்தை என்னிடம் சொன்னார்கள். நீ இவ்வளவு நெருங்கிய உறவு என்பது தெரியாமல் முன்பு நான் உன்னை வருத்தப்படுத்தி விட்டேன். இனிமேல் நீ எங்களுடன் சேர்ந்துதான் சாப்பிட வேண்டும். நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக எண்ணி தாராளமாக இரு, சங்கோஜப்படாதே என்று அன்புடன் பேசிய சௌமினி அவளது கரத்தை பற்றி தனது அருகே இடதுபுறத்தில் இலை அருகே அமர்த்தி கொண்டாள். அவளது வலதுபுறத்தில்
அடுத்தபடியாக வந்து உட்கார்ந்த ஜெகதீசன் மஞ்சுளாவை வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டே இருந்தான். சிறிய தாயின் பசப்பான மொழிகளை கேட்க பிடிக்காதவன் போல் முகத்தை சுளித்து கொண்டு விரைவில் போஜனத்தை முடித்துக்கொண்டு எழுந்து அப்பால் சென்று விட்டான் கிரிதரன். 4 பேருடன் சேர்ந்து சாப்பிட்டால்தான் உணவு ருசிக்கும். தனியே சாப்பிடுவதனாலோ என்னவோ உன் உடம்பு முன்போல் இல்லையே, ரொம்ப இளைத்து போயிருக்கிறாய். உனக்கு ஒழிந்த போது ஒரு நாள் நீ எனக்கு பாடி காட்ட வேண்டும். ரொம்ப நன்றாக நீ பாடுகிறாய் என்று ஜெகதீசன் உன்னை மிகவும் புகழ்கிறான் என்றாள் சௌமினி தொடர்ந்து. ஜெகதீசன் ஒரு பைத்தியக்காரன். சித்தப்பிரமையில் ஏற்பட்ட குழப்பத்தில் இருளில் ஓடி வந்து பலவந்தம் செய்ய முயன்ற வெறியன் என எண்ணிய மாத்திரம் மஞ்சுளாவின் மேனி பயத்தில் சிலிர்த்து விட்டது. சந்திராவின் உடல்நிலை கொஞ்சம் குணமான பின்பு தடை இல்லாமல் ஒரு நாள் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன் என்று சாமர்த்தியமாக பதிலளித்துவிட்டு வேண்டா வெறுப்பாக உணவை முடித்து கொண்டாள். கையை கழுவிக்கொண்டு வெற்றிலை தட்டை எடுத்து கொண்டு வந்த சௌமினி, உட்காரம்மா, என்ன அவசரம்? நீ நன்றாக கேரம் ஆடுவாயாமே, கேள்விப்பட்டேன். என்னுடன் கொஞ்ச நேரம் விளையாடு என்று வற்புறுத்தி அழைத்தாள். தன்னையே விழுங்கி விடுகிறவன் போல் பார்த்து கொண்டிருந்த ஜெகதீசன் முன் அதிக நேரம் நின்று கொண்டிருக்க மஞ்சுளாவிற்கு அச்சமாக இருந்ததனால், மன்னித்து விடுங்கள், சிறிது நாட்களாக கண் விழித்ததனால் எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று இழுத்தாற்போல் கூறினாள். ஆமாம், போய் சீக்கிரம் தூங்கம்மா, பாவம், ரொம்ப களைத்துத்தான் இருக்கிறாய். நோயாளிக்கு பணிவிடை செய்கிறேன் என்று ஒரேடியாக உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாதே. நீ முன்போல் தெம்பாக இல்லை. நாளைக்கு வைத்தியர் வந்தால் உன்னையும் கொஞ்சம் கவனித்து ஏதாவது டானிக் கொடுக்கச் சொல்லப் போகிறேன் என்றாள். மஞ்சுளா விரைவில் விடைபெற்று கொண்டு தனது அறைக்குள் வந்து கதவை தாளிட்டு கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் படுத்து கொண்டாள். உடல் மிகவும் சோர்ந்து விட்ட போதிலும் அவள் நினைத்தபடி சற்றென்று உறக்கம் வரவில்லை. பல பல சிந்தனைகள் உள்ளத்திலே அலைமோதத் தொடங்கவே படுக்கையில் தூக்கமின்றி வெகுநேரம் புரண்டு கொண்டிருந்தாள். சந்திராவின் உடல்நிலையை பற்றி கேள்விப்பட்டதும் சுந்தரேசன் தம்பதிகள் மிகவும் பதறி போய்விட்டார்கள். தன் சகோதரனிடம் கொண்டிருந்த ஏதோ மனஸ்தாபம் காரணமாக அதிகம் உறவு கொண்டாடாது விலகி இருந்த கங்கம்மாள் மனம் கேட்காது தனது வைராகியத்தை உதறிவிட்டு மஞ்சுளாவுடன் கூட கிளம்பிவிட்டாள். அத்தையும் கூட வருகிறார்கள், கவலை இல்லை என்று ஒரு வழியில் ஆறுதல் அடைந்த போதிலும் வண்டி வீட்டை நெருங்கத் தொடங்கியதும் மஞ்சுளாவின் நெஞ்சு பயத்திலே படபடவென்று அடித்து கொண்டது. சௌமினி அம்மாள் தன்னை எவ்வாறு வரவேற்பாளோ என்ற அச்சம் வேறு அவள் உள்ளத்தை உலுக்கியது. நேரே சொல்லி விடைபெற்று கொள்ள பொறுமையின்றி ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு கோபமாக புறப்பட்டு சென்ற நீ எந்த துணிவில் மறுபடியும் இங்கே வந்தாய் என்று கூச்சல் போட்டாள் என பலவாறு எண்ணி பயந்து போயிருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. அத்தை அம்மாளை கண்டதும் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஓடி வந்து கட்டி கொண்டாள் சௌமினி. வழியாக புலம்பி தன் துன்பத்தை அழுது தீர்த்து ஓய்ந்த அவள், நல்ல வேளை நீங்கள் இந்த பெண்ணையும் கூட்டிக் கொண்டு வந்தீர்கள். இன்று நான் வீரசோழன் பட்டணம் வருவதாகவே இருந்தேன். வந்து உங்களிடம் சொல்லி எப்படியாவது இவளை மறுபடியும் இங்கே அனுப்பி வைக்கும்படி கேட்க உத்தேசித்து இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல இருக்கிறது. குழந்தை சந்திரா ஜொர வேகத்தில் இவள் பெயரை அடிக்கடி சொல்லி புலம்புகிறாள். எங்களால் சகிக்க முடியவில்லை என்று துக்கம் தொண்டையை அடைக்க தடுமாறினாள். மஞ்சுளாவுக்கு வியப்பு தாழ முடியவில்லை. இதென்ன கனவா, உண்மையா? பேசுவது சௌமினி அம்மாள் தானா என்றெல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இது மாதிரி சந்தர்ப்பங்களில் கங்கம்மாளுக்கு வெகு சாமர்த்தியமாக பேச தெரியும். சந்திராவுக்கு உடம்பு அதிகமாக இருக்கிறது என்று கிரி சொன்னான். பார்க்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் புறப்பட்டு வந்தோம். மஞ்சுளா இங்கே இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அவளை விட்டுவிட்டு போகிறேன். என் நாத்தனாரின் பேத்தி இவள், சிறு வயது. ஏதாவது அசட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் ஆதரித்து கொண்டு போகணும், அவ்வளவுதான் என்று சட்டென பதிலளித்தாள். எவ்வளவோ வற்புறுத்தியும் அத்தை அம்மாள் அன்று இரவே ஊருக்கு திரும்பிவிட்டாள். ஆனால் மஞ்சுளாவின் வாழ்க்கையில் அன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் காணப்பட்டது. வேலைக்காரர்கள் முன்னைவிட இப்பொழுது அவரிடம் மரியாதை காட்டினர். எஜமானி அம்மாள் அன்பை சொல்லிலும் செயலிலும் வருஷித்தாள். இந்த திடீர் மாற்றத்தின் காரணம் என்ன? இது பற்றி அதிகம் சிந்தித்து மூளை குழம்பியதே ஒழிய உண்மை புலப்படவில்லை மஞ்சுளாவுக்கு. வேலைக்காரி என்பதை மறக்காதே நீ என்று முன்பு ஒரு முறை அவளை அழைத்து வற்புறுத்தி கூறி மனம் நோகச் செய்த சௌமினி அம்மாள் இப்பொழுது நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தி என்று கூறுவதை அவளால் நம்பவே முடியவில்லை. சௌமினிக்கு அவளிடம் பாசம் ஏற்பட காரணம் என்னவாக இருக்கும்? ஏழை பெண் மஞ்சுளாவிடம் அவள் என்னதான் எதிர்பார்க்கிறாள்?
சிந்தனை நடுவே அவளுக்கு தாத்தா ரகுபதியின் பொன்மொழி ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. உன்னை வெறுப்பவர்கள் திடீரென்று விருப்பம் காட்டினால் ஏமாந்து விடாதே அம்மா. நல்லதற்கு நரி முட்டையிடாது. கிரிதரன், தாத்தா, ரகுபதி, சௌமினி, ஜெகதீசன் என ஒவ்வொருவரும் அவளது நினைவிலே சுழன்று கொண்டு வந்தனர். தூக்கமின்றி புரண்ட மஞ்சுளா தன்னையும் அறியாது முடிவில் உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை அவள் கீழே இறங்கி வந்தபொழுது விடிந்து வெகுநேரமாகி விட்டதை உணர்ந்தாள். விரைவாக ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு சந்திராவின் தாயின் புகைப்படத்திற்கு மாலை தொடுக்க புஷ்பங்கள் சேமிக்கும் நிமித்தம் தோட்டத்திற்குள் பரபரப்பாக விரைந்தாள். மல்லிகை புதர் அருகே வந்ததும் திடுக்கிட்டு நின்று மல்லிகை கொடி வீட்டையொட்டி கட்டப்பட்டிருந்த பளிங்காசனத்தின் மீது சௌமினி அம்மாள் உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு புதிய ஆடவனோடு பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது. நல்ல வேளையாக அவர்கள் இருவரும் அவளை கவனிக்கவில்லை. அப்பால் செல்லவும் முடியாமல் நின்று கொண்டிருக்கவும் பிடிக்காமல் தயங்கிக் கொண்டிருந்த அவள் காதுகளில் அவர்கள் பேசுவது அரைகுறையாகத்தான் கேட்டது. பணம் காய்க்கும் மரம் இங்கு இல்லை என்பதை தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு வா, தெரிந்து கொள்வாய். சும்மா வந்து தொந்தரவு செய்யாதே, முன்பே எச்சரித்தேனே என்று சௌமினி எரிந்து விழுந்தாள். ஐயோ பாவம், உன் மூத்தாள் பெண் சந்திரா மரணப்படுக்கையில் கிடைக்கிறாள் என்று மெழுகு போல் உருகி கொண்டிருக்கிறாய். முன்பு உனக்கு நான் சொன்னது கூட இந்த கவலைகள் காரணமாக மறந்துவிட்டது போலிருக்கிறது என்று பரிகாசமாக பேசினான். அந்த ஆடவன், நீ நெருப்புடன் விளையாடுகிறாய் என்பதை விரைவில் தெரிந்து கொள்வாய் என்று சீறினாள் சௌமினி. அதற்கு பின்னர் அவர்கள் பேசியது ஒன்றுமே தெளிவாக கேட்கவில்லை. எனினும் மஞ்சுளாவின் நெஞ்சு பயத்திலே துடிக்கத் தொடங்கியது. ஒற்றி கேட்கிறாயா என்று சௌமினி பார்த்து கோபம் கொள்ளும் முன் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று எண்ணியவள் விரைவாக பின்னால் திரும்பினாள். கையில் பிடித்து கொண்டிருந்த பித்தளை புஷ்பக்கூடை தவறி கீழே விழுந்துவிட்டது. கீழே கிடந்த கல் ஒன்றின் மீது மோதியதனால் டனால் என்ற சப்தம் ஏற்படவே திடுக்கிட்ட சௌமினி எழுந்துவிட்டாள். யாரது என்று கர்ஜனையுடன் அழைத்தாள். இனி விஷயத்தை ஒழிப்பதில் பயனில்லை என்று உணர்ந்த மஞ்சுளா, நான் தான் கொஞ்சம் பூ பறிக்க வந்தேன் என்று குளறிக்கொண்டு கூடையை கையில் எடுத்துக்கொண்டு வந்தாள். வாட்டச்சாட்டமாக மிகவும் நேர்த்தியாக உடுத்தி கொண்டு வந்திருந்த அந்த மனிதன் தன்னை வியப்புடன் கவனிப்பதை உணர்ந்த மஞ்சுளா கலவரத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். எனது அம்மாஞ்சி சுவாமிநாதன் இவனை நீ சந்தித்தது இல்லையல்லவா என்று பகட்டாக அறிமுகம் செய்து வைத்த சௌமினி, இவள் பெயர் மஞ்சுளா, சந்திராவின் சிநேகிதி, வீட்டு எஜமானருக்கு உறவுக்காரி என்று சுருக்கமாக சொன்னாள்.